ஹalleluya ஹalleluya. என் வீடு எம்மாத்திரம், என் ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே பிரவேசிக்க வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களுடைய குடும்பம் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை இன்னும் பலப்படுத்தும். இந்த 57வது ஆண்டிலே உள்ளே பிரவேசித்திருக்கோம். எங்களுடைய ஊழியங்கள் இன்னும் விஸ்தாரப்படட்டும். எங்களுடைய சபையின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். புதிய ஆத்துமாக்கள் சந்திக்கப்படட்டும். புதிய ஊழியங்களை சாமிக்க ஆண்டவரே. ஹalleluya. எல்லா சத்துடைய சீட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் மாறி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய இந்த வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மட்டுமாக நடத்தி வந்த எபினேசர் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இனிமேலும் தேவன் நடத்த போகிறார். கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம். சுதிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. விகாரபாய் ஷாகான் ப்ளை ஷாரபா கபரபாய் ஷா. சுதிப்போம் சுதிப்போம் சுதிப்போம். ஹalleluya 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 hallelujah 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 hallelujah. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, எங்களை மறக்கவில்லை ஆண்டவரே. எங்களை மட்டுமாக நடத்தீர் ஆண்டவரே. சொல்வே இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Lord. நடத்தி வந்தீர், உமக்கு நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர், நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா. ஹalleluya ஹalleluya. இதுவரை உதவினீரே. ஓ ஷலவரபா கபபா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. ஹalleluya. எல்லோய் எல்லோய் ஆண்டவரே, என்னை கண்டீர் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது என்னை அழைத்தீர். ஓ ஷகவரபா கபபா. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. 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 ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹalleluya ரபா ஷாகான் ப்ளை ஷாரபா கபர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஜெபிங்க. ஆண்ட்ரூ. ஸ்தோத்திரம்
நாங்கள் சோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் நாமத்தை கனம் பண்ணும்படியாய், வாழ்த்தும்படியாய், வணங்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், நமஸ்கரிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூட்டி சேர்ந்த ஜனங்களுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே, வர வேண்டிய ஜனங்களுடைய தடைகளை உடைத்து கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே சோதரன் நிறைவான பலனை கர்த்தர் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். எண்ணி முடியா அதிசயங்கள் செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, இந்த நாளிலே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பேசும், பரிசுத்த ஆவியானவர் நடத்தும், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும், பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அக்கினி ஜுவாலைகளாக ஆண்டவரே சங்கீதம் 104:3 எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே தமது தூதர்களை காற்றுகளாகும், தமது ஊழியக்காரை அக்கினி ஜுவாலைகளாகும் செய்கிறார் என்று சொன்னபடி ஆண்டவரே எங்களை ஒரு அக்கினி ஜுவாலைகளாக ஆண்டவரே நீ நடத்துவீராக. பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு எங்களை தகன பலியாய், ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய், சர்வாங்க தகன பலியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒன்று இயற்கைகள் சூழ்நிலை எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாக்கி தந்திருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்து இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க உம்முடைய சமூகத்தின் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ள ஆண்டவரே நீ தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை மிகுதியான இருக்கிற ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும். ஆண்டவரே கிரியை செய்யும். வேத பகுதி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் காணிக்கை பகுதி, செய்தி பகுதி, ஆண்டவரே ஆசீர்வாத பகுதி, திருவிருந்த பகுதி எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, திருவிருந்து எடுக்காதவர்கள் திருவிருந்து எடுக்கட்டும். ஆண்டவரே சோதரன் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் பெறட்டும், அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறட்டும். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஆண்டவரே கண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். நிச்சய கர்த்தரை ருசித்து பார்க்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட உயிர்த்தெழுந்த கரம் தொட்டு ஆண்டவரே குணமாக்கி சுகமாக்கி ஆசீர்வதித்து உன் நாமத்தை குடும்பத்தில் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். ஆண்டவரே சோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாஸ்டர் அருள் ஜோஸ். அன்பான தெய்வமே, அருமையான தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆமென் தகப்பனே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். புதிய ஆண்டை காண கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி ராஜா. புதிய ஆண்டு, புதிய ஆண்டு ராஜா, புதிய புதிய ஆண்டை காண கொடுக்கிற கிருபை. ஹல்லேலூயா. mighty God, வல்லமையுள்ள தேவனவர், வல்லமையுள்ள தேவனவர். ஓ, பலவினரெல்லாம் ஒன்று சேர்த்து பலவானாய் மாற்றும்படியாக யாவருக்குள்ளும் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனவர். வல்லமை அவருடையது, வல்லமை அவருடையது. இந்த ஆண்டிலும் மாபெரும் வல்லமையோடு இறங்குவதற்காக நன்றி. இந்த ஆண்டிலே அற்புதங்களை அதிசயங்களும் காணப்படும் என்று சொன்னபடியாக அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்கிறதற்காக நன்றி. பெருங்கூட்டமாய் கூட்டி சேர்க்கும்படியாக 50 சபையோடு எழும்பும்படியாக என் தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா. mighty God, இந்த நாளிலும் கூட தேவனை கூட்டி சேர்த்தீரே, என வருகிறவர்களை கொண்டு வருகிறீரே. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா, வல்லமையோடு அழைத்து வருவதற்காய் நன்றி. வல்லமை மிக்கவரின் பிள்ளைகளாக, வல்லமை மிக்கவரின் பிள்ளைகளாக, வல்லமை மிக்கவரின் பிள்ளைகளாக கூட்டி சேர்த்து தகப்பனே பாடல்களை ஆமென் கொடுக்கிறே. ஒவ்வொருவர்களும் அந்த பாடல் வரிகள் பதியும்படியாக நீர் கொடுக்கிற மாபெரும் கிருபைகளுக்காக சோதர சுவாமி, சோதர சுவாமி, சோதரிகிறோம் ராஜா. உண்மையே ஸ்துதிக்கிறோம் 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 ஸ்துதிக்கிறோம். ஆமே, தேவரீர் கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக, ஆமே, உம்முடைய வார்த்தைகளுக்காக, வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக, ஆமே, எங்கள் உள்ளத்திலே அது பதியும்படியாக, எங்கள் உள்ளத்திலே அது பதியும்படியாக இந்த நாளிலே ஆவியானவர் அப்படி இறங்குவதற்காக நன்றி சொல்லி இருக்கிறோம். ஆவியானவர் இறங்கி விட்டீர். தொடர்ந்து அலைமேல் அலையாக, அலை அலையாக, அலை அலையாக அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா.
எங்கள் ஆமென் பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவன் இதோ என் சதையை கொடுக்கிறேன், ஆமென் இரத்தத்தை கொடுக்கிறேன், ஹalleluya தகுதி பெறுங்கள் என்று சொல்லி எங்களை அவ்வப்பொழுது தகுதிப்படுத்தி பூரணப்படுத்தும்படியாக பரிசுத்தத்துக்குள் அழைத்தவரே சோதரோ 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 பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாட்டு சொன்னபடியாக எங்களை பரிசுத்தத்திற்குள் அழைத்து செல்லுகிற மாபெரும் தெய்வம், கரப்பிடித்து நடத்துகிற தெய்வமே, சோத்ரோ 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 ஹalleluya. அப்படியாக தகப்பனே நீர் கொடுத்ததில் ராஜா உம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து எங்கள் உள்ளங்கள் ஏவப்படியாக கொடுக்கிற காணிக்கைக்காக நன்றி 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 சொல்லி தோற்றுகிறோம் சுவாமி. உம்மை சோதரிக்கிறோம் சுவாமி. நீரே எல்லாவற்றையும் நடத்துவதற்காக நன்றி ராஜா. அப்படியே அந்த நாள் முழுவதும் ஆமென் ஹalleluya மீதி நேரத்தையும் பொறுப்பெடுத்து அருமையான உணவுக்காக ஆமென் ஹalleluya ஆத்மா பலப்படும்படியாக கொடுத்த வார்த்தைகளுக்காகவும் உடல் பலப்படும்படியாக கொடுக்கிற உணவுக்காகவும் உம்மையே சோதரிக்கிறோம் சுவாமி, உம்மையே சோதரிக்கிறோம் சுவாமி, உம்மையே சோதரித்து கடந்து செல்லுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்று சொன்ன இயேசு ஒரே இடத்தில் தான் உரிமை பாராட்டுகிறார் சபையை குறித்து. இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை, என்னுடைய சரீரமான சபை என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க ஹalleluya. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் சாத்தானை தேவன் அதுபோலவே பாதாளத்தில் அந்த சாத்தானை 1000 வருஷம் முடிவு வரை அடைத்து வைத்தார். ஹalleluya. வெற்றி நமக்கு. அந்த பாடலை நாம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசதை மேற்கொள்வதில்லை என்ற பாடலை உற்சாகமா இந்த வேளையிலும் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடும். எல்லாரும் கரைகளை தட்டி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபை நான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபை நான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல் அதை மேற்கொள்ளாதே. அவருடைய இரத்தத்தால் சிந்தி இயேசு மீட்டுக் கொண்ட சபை, அதை சாத்தான் மேற்கொள்ள முடியாது. நம்மை கண்காணிகளாக வைத்திருக்கிறார், கிருபையாக அதனை சேர்த்திருக்கிறார். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து சத்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது, சுத்தம் பெற கிறிஸ்து சத்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி. வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி.
என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. கட்டப்பட்ட சபையிடுவே, குடும்பமாயினை தன்னல் விடுவே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபையிடுவே, குடும்பமாயினை தன்னல் உருவிடுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை எங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. பார்வோனின் வல்லமைகள், தடை செய்கிற வல்லமைகள், பார்வோனுடைய ஆவி, பார்வோனுடைய ஆவிகள், தடை செய்கிற ஆவிகள், போராட்டம் கொடுக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே புரிந்து பார்வோனின் வல்லமைகள் மூடிய செய்தி, இயேசுவின் கண்ணீரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் மூடிய செய்தி, இயேசுவின் கண்ணீரங்கள் அழிய செய்தி. எழுப்புதலில் தரும் அக்கினி, எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுமே. தடைகளை அது தகர்த்துமே, சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவே, பாதாளத்தில் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவே, பாதாளத்தில் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா.
வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்றுமே. கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுக்கும், அந்தகார வல்லமை நொறுக்கிடுவோம். ஹல்லேலூயா. சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஹல்லேலூயா. இந்த 56 ஆண்டுகளும் ஆண்டவர் அற்புதமாய் நம்ம சபையை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வேத சொல்லுகிறது, இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. சபை என்ன பில்டிங்க குறிக்கல, உங்களை என்னதான் குறிக்குது. அல்லேலூயா. ஆலயம் நாம தான், ஆண்டவர் நம்ம நிறுத்தி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழ்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ரிகாதா ரஷபலா ரபாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிடுவே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிடுவே. ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர் பெற்று மகிழ்ச்சியாகும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர் பெற்று மகிழ்ச்சியாகும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரம்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரம்பி, ஆவியின் நிறைவை திரும்பத்தாரும், ஆவியின் நிறைவை திரும்பத்தாரும். ரத்தமே
விலையேற பெற்ற ரத்தமே பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் வரங்களால் அலங்கரியும் பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் வரங்களால் அலங்கரியும் பரிசுத்த பொன்னே அலங்காரம் பரிசுத்த பொன்னே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்த வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியில் வசனத்தை ஜெயித்திடுவோம் எல்லையில்லா கையக்கொடி ஏற்றிடுவோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்த வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியில் வசனத்தை ஜெயித்திடுவோம் எல்லையில்லா கையக்கொடி ஏற்றிடுவோம் சிறைப்பட்டு போன சபையோரே சிறைப்பட்டு போன சீயோரே உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமத்திலே ஊற்றி இருக்கிறார். Holy Spirit இறங்கி இருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. இந்த 57வது ஆண்டிலே திருச்சபையே எதிலே நீ சிறைப்பட்டிருக்கிறாயோ சிறையிருப்பை இந்த நாளில் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஹalleluya ஒரு குடும்பத்திலே வாழ்க்கையிலே ஹalleluya விசேஷமாக தேவனுடைய பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் இரத்தத்திலே கழுவுகிறார். ஆண்டவரே இந்த பாவம் இந்த போராட்டம் என்னை போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வியாதி என்னை போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சபையை இரத்தத்தினால் மீட்டுக் கொண்ட தேவன் சபையின் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். ஹalleluya 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 ஹalleluya. ரமஷா கல்ரஷார பகபபபபபப. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தம் எங்கள் மேலே தோளிக்கப்பட்டு கொண்டிருக்கபடியா நன்றி. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சபைதான் ஜெயிக்கும். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. பாதாளம் தோற்கும். ஹalleluya ஹalleluya. தேவஜனமே நீ ஜெயிப்பாய். நீ ஜெயிப்பாய். ஆண்டவரே நான் தோத்து போன மாதிரி இருக்குன்னு நினைக்காதே. இந்த ஆண்டு புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்கிறாய். நீ எல்லாவற்றில் வெற்றி பெற்று நீ தேவனுடைய பிள்ளையா தேவ ஊழியர்களாக அப்படி ஊழியத்தை வெற்றியோடு செய்ய போயிருக்க. ஹalleluya ஹalleluya. தான் தோல்வியடைந்து விட்டான். அவன் பாதாளத்தில் அணைக்கப்பட்டு விட்டான். ஹalleluya. ஒரு வியாதிகள்
உன் போராட்டங்கள், உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி ஒரு புதிய ஊழியத்தை உனக்கு கொடுக்கிறார். ஹalleluya. புதிய எழுப்புதலை தருகிறார். தேசத்திலே தேவன் இந்த தேசத்திலே இந்த மாவட்டத்தில் மாத்திரம் 50 இடங்களில் ரத்தம் தொளிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை, அரியலூர், கரூர், இன்னும் அவ்விதமாக பெரம்பலூர் பகுதிகள், தஞ்சாவூர் பகுதிகள், சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் தேவன் சபையை எழுப்பி தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆளுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஆமென். ஹalleluya, ஹalleluya. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆமென், ஆமென். அவரே நம்ம தேவன், நம் மேய்ச்சல்களின் நாம் ஆடுகள், அவர் மேய்ப்பன். ஹalleluya. நாளில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த ஆண்டு விழாவிலே கடந்து வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்கள் அனைவரையும் தலைமுறை தலைமுறைக்கும், உங்க தலைமுறை மாத்திரமில்ல, தலைமுறையின் தலைமுறையின் தேவன். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளையும் திருச்சபையாக இணைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி இந்த வேளையில், ஆண்டவரே, ஒரு எங்கள் தலைமுறை மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததி மாத்திரமல்ல, கர்த்தாவே, தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே, சோத்ராம் 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 ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோத்ராம் 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 ஹalleluya. ரபா ஷா கான் ப்ளை கான் பை ஷா ரபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய கிருபையை மட்டுமானமை தாங்கி நாம் நிர்மூலமாக ஆதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்ன தேவன் சபையை 56 ஆண்டு காலமாக போஷித்து எத்தனையோ சபையை சாத்தான் உடைத்து விட்டான். எத்தனையோ சபைகளில் சாத்தான் கொடியேற்றி விட்டான். புதிய எருசலேம் சபையை பரிசுத்தத்தோடு 5 ஊழியத்தோடு அப்போஸ்தல ஐக்கியத்திலே நம்மை பரிசுத்தத்தோடும் நம்மை நீதியோடும் அவருடைய வருகைக்காக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஹalleluya. நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 சோத்திரிப்போம். நன்றி 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 ஆண்டவரே, எல்லா விதமான நன்மைகளுக்காக, தேவைகளுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சபையின் ஊழியத்திற்காய் நன்றி. சோத்ராம் 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 ஹalleluya, 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 ஹalleluya. 56 ஆண்டுகள் அவருடைய சரீரமான சபையை தேவன் போஷித்தார், வழிநடத்தினார், காப்பாற்றினார், உதவி செய்தார். ஹalleluya, 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 ஹalleluya. தேவனது வேளையிலும் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த ஆண்டு விழாவை தேவனுடைய சமூகத்திலே கொண்டாடும்படியாக கடந்து வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். இதனாலும் தேவன் புதிய எருசலேம் சபையை ஸ்தாபித்து 8/8/1968 மும்பையிலே தலைமை அப்போஸ்தலர் என் லாசர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய எருசலேம் சபை
தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 56 ஆண்டுகள் நிறைவடைந்து 57வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். ஆண்டு விழா, சபையின் ஆண்டு விழா கொண்டாடினது புதிய எருசலேம் மாத்திரம்தான். நாம் கொண்டாட எல்லாரும் இப்போ நன்றி செலுத்தி, நேற்று கூட SM ஸ்டீவன் ஐயா வந்திருப்பான் நினைக்கிறேன், உங்களை பார்த்தா நாங்களும் நன்றி செலுத்த ஆரம்பித்து விட்டோம். எதற்கோ நன்றி செலுத்துகிறாங்க. அவருடைய சரீரமான சபை, மனிதனை தேவனாய் கர்த்தர் உருவாக்கி அவனை அழைத்து சபையாகி ஏதேன் தோட்டத்தில் தான் அவர் வைத்தார். மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே சபையை உருவாக்கி விட்டார். அதான் ஏதேன் தோட்டம். அவருடைய திட்டம் சபை மூலமாக வெளிப்பட்டது. அவர் இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட சபை என்று அப்போஸ்தலர் 20:28 இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இம்மட்டுமாக இந்த திருச்சி பகுதியிலே 1987வது ஆண்டிலே நான் பிரவேசித்தேன். அப்போது கர்த்தருடைய வெளிப்பாடு, நீ அங்கே கடன் செல்வாய், ரயில்வேல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ஊழியர்கள் உன் மூலமாக சந்திக்கப்படுவார் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். கொடரோட்டில் உள்ள ஒரு பங்களாவிலே இதை அறிவித்தார் தலைமை அப்போஸ்தலர். அப்போ நான் மதுரையிலே கல்லூரி அங்கே முடித்து பேங்கில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அதையும் பர்மனண்டான நேரம் ரயில்வேக்கு வந்து விட்டது. எதற்கு போக வேண்டும்? கர்த்தர் சொன்னார், இங்கே தான் போக வேண்டும். இங்கே வந்துட்டு அங்கே டிரைவர் செலெக்ஷனுக்காக வேண்டி அங்கே போட்டாங்க. அதில் ஒரு வருஷம் ஓடிச்சு. அது தேவ சித்தம் இல்லை. ஒருவேளை நான் டிரைவராக போயிருந்தேன்னா 2 பேர் இருப்போம், நாங்கள் இருப்போம், ஐயா இருப்போம். இப்போ சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஆனால் அதிலே மெடிக்கல் அன்ஃபிட் பண்ணி பொன்மலை ஒர்க் ஷாப்பில் கர்த்தர் போட்டார். அங்கே போனவருக்கு தான் தேவ சித்தம் நிறைவேறியது. 20,000 பேர், அப்போ 25,000 பேர் கிட்டத்தட்ட வேலை பார்த்தாங்க. 4 கேட்டிலே வெளியே வர முடியாது. அப்போது தான் நம்முடைய யோவானந்தம் பாஸ்டர் அவர்கள், நம்முடைய ஜோஷுவா ஐயா அவர்கள், எலியாசர் ஐயா அவர்கள், இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவரெல்லாம் சந்தித்து ஒரே வருஷத்தில் 100 ஆத்துமா சந்திக்க முடியாய் கர்த்தர் உதவி செய்தார். கடவுளுடைய திட்டம் அங்கே வந்து தான் நிறைவேறியது. கிட்டத்தட்ட 10 மாவட்டத்துக்கு மேலாக ஊழியர்களை கடந்து சென்றார். 2000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். 1000 பேரை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறேன். 50 பாஸ்டரை உருவாக்கும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இதில் வந்து நான் மேன்மை பாராட்டுவேன். பவுல் அதான் சொல்றார், ஆத்துமாதாய பணி சபைகளிலே மேன்மை பாராட்டுங்கிறார். மற்றதெல்லாம் நான் தாழ்த்திடுவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை போல ஆகுங்க. சபைகள் எல்லா சபையும் ஆச்சரியப்பட்டது. இந்த சபையை உருவாக்குறதற்கு இந்த இடம் வாங்கின காரியங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்து ஆசீர்வதித்து இதை பெருக செய்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தை வாங்கவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. பத்திரப்பதிவு கூட காசு இல்லை அப்போது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த இடத்தை கஷ்டப்பட்டு வாங்கி, இந்த ஓனர் சுகவீனமாக இருந்தார். அவருக்கு ஜெபித்தோம், கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார். 15 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த 91 இந்த இடத்தை முடித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த செட்டு போடப்பட்டு ஜெபம் நடந்தது. அநேக பரிசுத்தவான்கள் சந்திக்கப்பட்டார்கள். மகிமையாக இந்த ஆலயத்தை கட்டும்படியாய் தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இதை தொடர்ந்து வையம்பட்டி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர் பகுதிகள் இன்னும் பல இடங்களிலே ஊழியங்கள் பரவியது. அநேக இடங்கள் வாங்க புதிய புதிய பரிசுத்தவான்கள் ஒரு ஐக்கிய ஆனந்தம் வந்து பார்ப்பாங்க. அது தேவனுடைய ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த அந்த அற்புதம், அந்த அடையாளம், ஆதி திருச்சபை அப்படியே நடத்துகிறோம் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் நீ அங்கே புதிய எருசலேம் போங்க, அங்கே பவுலையா பாருங்க, உங்களை தூக்கி விடுவார், அடுத்து உதவி செய்வார், அடுத்து சபையை ஸ்தாபிச்சு கொடுப்பார். இதுதான் இப்போ எல்லா இடத்திலுமே. எல்லா இடத்துல தான் தூக்கி விட வேண்டும், உதவி செய்யவில்லை. இப்படி திருச்சபையின் சத்திய நிமித்தமாக இந்த 5 வான ஊழியங்கள், 7 வான உபதேசம் பாருங்க. எந்த சபையிலுமே இந்த உபதேசம் பின்னாடி பாருங்க, அந்த உபதேச ஃபவுண்டேஷன் டாக்டரே எழுதியிருக்க மாட்டாங்க. 5 வான மினிஸ்ட்ரியை இங்கே கொடுத்தார்.
அப்படி தேவனாய் கர்த்தர் இப்போதும் தலைமை அப்போஸ்தலர் மரித்த பின்பு அருமையான பரிசுத்தவான்கள் நம்ம ஜெயபிரகாஷ் ஐயா போல அநேக பரிசுத்தவான்கள் திருச்சியிலே உண்டு என்று அறிந்து வெளியிலே அடியனை கொண்டு சென்று பல சபைகளை பல இயக்கங்களை உருவாக்கி ஊழியர்கள் சிதறி இருக்கிறவர்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலும் கூட திருச்சியிலும் நல்ல ஒரு பரிசுத்தவானை கொடுத்திருக்கிறார். இங்கே கடந்து வந்து ஏஜி சபையை அருமையாக ஐயா அவர்கள் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். சத்தியம், பரிசுத்தம், அதுதான் அவருடைய எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு தேவ மனிதன். இந்த சபை உருவாக்குவதற்காக உதவியாக இருந்த அருமையான ஊழியர்கள் எல்லாருக்கும், உங்கள் ஊழியர் குடும்பத்திற்கும் நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது, இந்த ஊழிய பகுதியிலே நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களாலும் உங்களுடைய உழைப்பினாலும் உதவி செய்த அருமையான பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சபையை உருவாக்குறது ஒரு சாதாரணம் அல்ல. இப்படியே சபை பாட்டு பாடணும், இந்த கல்லில் என் சபையை கட்டுவேன், பாதாளம் தோற்கும் சபை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அப்படியே தேவன் உதவி செய்வராக. விசேஷம் அந்த நாளிலும் கூட தேவ தூதை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அருமையான ஐயா ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை குடும்பமாய் வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறேன். இப்போது நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் தேவ செய்திக்கு நேராய் போல ஐயா அவர்களை நாம் வரவேற்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். கையை உயர்த்தி ஒரு நல்ல இயேசு நல்லவர்ட்டு சொல்லுங்க. இயேசு நல்லவர். சோதரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 56வது ஆண்டு நன்றி செலுத்தும் ஆராதனைக்கு வந்திருக்கிற கனத்துக்குரிய எல்லா ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேடையிலும் கீழேயும் அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நன்றி. என்னை அன்போடு கூட அழைத்து கனப்படுத்தின அருமையான இந்த ஸ்தல சபையினுடைய தலைவராக இருக்கிற பாஸ்டர் பால் ஐயா அவங்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் இயேசு நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 18 முதல் 22 வரையுள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரியாவுக்கு அறிவித்தார். பின்பு அந்திரியாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். சர்வ வல்லவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆவியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிள்ளைப்பான். எங்களை பிள்ளை பூட்டுகிற உம்முடைய வார்த்தைகளே தந்து நீர் எங்களோடு கூட பேசும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் எங்கேயெல்லாம் போனாரோ அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை தேடி போனார்கள். இயேசு ஒரு தெருவில் நடந்து போனார் என்று சொன்னால் திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுக்கு பின் சென்றார்கள். இயேசு ஒரு கடற்கரையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கடற்கரைக்கு திரளான ஜனங்கள் போனார்கள். இயேசு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்தார். அந்த வீடு நிரம்ப ஜனங்கள் இயேசுவை தேடி வந்திருந்தார்கள். இயேசு வனாந்தரத்தில் இருந்தார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் அங்கே போயிருந்தாங்களாம். மனைவி பிள்ளைகள் என்று பார்த்தால் ஒரு 20,000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் இயேசுவை தேடி போனார்கள். இயேசு ஒரு மலையின் மேல் போய் உட்கார்ந்து இருந்தார். இயேசு ஒரு மலையில போய் இருந்தார். அந்த மலைக்கு இயேசு அந்த மலையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த மலைக்கு இயேசுவை தேடி திரள் கூட்டமான ஜனங்கள் போனார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை அவர் கண்டு மலையிலே உட்கார்ந்து அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் இயேசு இருந்த நாட்களில் அப்படி அல்ல. அந்த மலைக்கு இன்றைக்கு அந்த இயேசு அவர் பிரசங்கம் பண்ண மலை பிரசங்கம் பண்ணின அந்த மலைக்கு போவதற்கு இன்றைக்கு நல்ல ரோடு வசதிகள் இருக்குது, வாகன வசதிகள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அப்படியெல்லாம் வசதிகள் கிடையாது. வனாந்தரத்திற்கு ஜனங்கள் போனார்கள் என்று சொன்னால் வசதிகள் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற சாலை வசதிகள், வாகன வசதிகள் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்திலும் இயேசு எங்கே எங்கே போனாரோ அங்கே எல்லாம் திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை தேடி போனார்கள். ஒரு ஆமேன் சொல்லுமா? அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசுவை திரள் கூட்டமான ஜனங்கள் என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்? தேடி வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்கள் யாரை பார்க்க வந்தீர்கள்? இயேசுவை பார்க்க வந்தோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? யாரை தேடி வந்தோம்? இயேசுவை தேடி வந்தோம். பாலையாவை தேடியா வந்தோம்? இல்லை. இன்றைக்கு இப்போ ஒரு பிரசங்கியார் வர்றார் என்று சொல்லி பிரசங்கியாரை தேடியா வந்தோம்? இல்லை, இயேசுவை தேடி வந்தோம். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடி வருகிற கூட்டம். அவர் சரீர பிரகாரமாக இன்றைக்கு உலகத்தில் இல்லை, மாம்சத்தில் அவர் உலகத்தில் இல்லை. ஆனாலும் இயேசுவை தேடி வருகிற கூட்டம் பெருகி கொண்டேதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு அன்றைக்கு இந்த பூமியில் இந்த நாட்களில் அவரை தேடி போன கூட்டம். நான் வாசித்த அந்த 5 வசனங்களில் ஒரு 5 விதமான ஜனக்கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அன்றைக்கு இந்த பூமியில் இருந்தபோது அவரை தேடி போன கூட்டம். இன்றைக்கும் இயேசுவை தேடி வருகிற கூட்டத்தில் இதே 5 வகை கூட்டம் தான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. தோத்திரம். நீங்க எந்த வகை கூட்டத்தில் இருக்கிறீங்க? 56 வருஷம் ஆச்சு புதிய எருசலேம் ஆரம்பித்து. நீங்கள் இந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுன்னு எனக்கு தெரியாது, ஆனா பாலையாவுக்கு தெரியும். இயேசுவை நீங்கள் எத்தனை வருஷமா தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கும் இயேசுவுக்கும் தெரியும். இந்த 5 வகை கூட்டத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள். இந்த 5 வகை கூட்டமும் இயேசுவுக்கு பிடித்த கூட்டமா என்று நாம் வேதத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்த்தால் 5 வகை கூட்டமும் இயேசுவுக்கு பிடித்தமான கூட்டம் அல்ல. ஆனால் அந்த 5இல் சில கூட்டம் இயேசுக்கு ரொம்ப பிடித்த கூட்டம். ஒரு ஆமேன் சொல்லுமா? நாம் எல்லாரும் எந்த பக்கம் இருக்கணும்னா இயேசுவுக்கு பிடித்தமான கூட்டத்தில் தான் நம்ம இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இயேசுவுக்கு எந்த கூட்டம் பிடிக்குமோ அந்த கூட்டத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். முதலாவது கூட்டம் 18வது வசனம் வாசியுங்கள். அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள், இயேசுவை தேடி போனார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை இயேசு அற்புதம் செய்கிறார் என்று இயேசுவை தேடி ஒரு கூட்டம் வந்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுமா? இயேசு அற்புதம் செய்கிறாரா? இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுமா? இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு ஆராதனை 2வது ஆராதனை முடிந்து நிறைய பேர் ஜெபம் பண்ண வந்திருந்தாங்க. அப்படி ஜெபிக்கும் போது ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க,
பாஸ்டர் 2 மாசமா எங்கெங்கெல்லாமோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன், என்னட்டே தெரியல, எல்லா டெஸ்ட்டும் நார்மல். ஆண்டெடுத்து நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். போன வாரம் கம்யூனியன் சர்வீஸ் எனக்கு வரவே முடியல. எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, வீட்டில் இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன்ட்டு. இல்லை நான் வந்துடுறேன்ட்டு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து ஜெபத்தோடு கூட வந்து கம்யூனியன் எடுத்து கம்யூனியன் சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்தில் என் எல்லா பலவீனமும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. சோதரர், இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அன்றைக்காவது அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், அவரை தேடி வந்தார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்புதத்திற்காக இயேசுவினிடத்தில் போனால் அவர் அற்புதங்களை செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில இயேசு நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இயேசு நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். இயேசு அற்புதம் செய்ததுனால தான் நம்ம எல்லாம் அங்க உயிரோடு கூட இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு எனக்கு ஒரு அற்புதம் கூட செய்யலை அப்படின்ட்டு யாராவது கை வைத்து சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஆமேன். இயேசு என்றைக்கு அற்புதம் செய்யறார். அற்புதத்திற்காக இயேசுவை தேடி வர்ற கூட்டம் ஆண்டவருக்கு பிடித்தமான கூட்டமா என்று பார்த்தால், அற்புதத்திற்காக இயேசுவை தேடி வர்ற கூட்டம் ஆண்டவருக்கு பிடித்தமான கூட்டம் இல்லை. ஏன்? இதே யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் போது சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனம் வாசிங்க. இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் சொல்லிராத அநேக அற்புதங்கள், அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எழுத வேண்டுமானால், யோவான் இந்த நிருபத்தை முடிக்கும் போது சொல்றாரு, அவர் செய்த ஒவ்வொன்றாய் எழுத வேண்டுமானால் எழுதப்படும் புத்தகம் உலகமே கொள்ளாது என்று எண்ணுகிறேன். இயேசு அவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். யோவான் பார்த்தீங்கன்னா 7 அற்புதம் தான் அந்த நிருபத்தில் அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். சுவிசேஷ புத்தகத்தில் 7 அற்புதங்களை எழுதுவதற்கே 21 அதிகாரம் ஆயிடுச்சு. தோத்திரம். அவர் செய்த ஒவ்வொன்றா எழுதுனா உலகமே என்ன செய்யாது, காணாது. அவர் அவ்வளவு அற்புதங்கள், இத்தனை அற்புதங்களை அவர் செய்தோம், அவரை ஜனங்கள் விசுவாசிக்கலையா? யோவான் 12:37 வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இயேசு இத்தனை அற்புதங்களை செய்தோம், அவர்கள் அவரை என்ன செய்யவில்லை, விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் சொன்னேன், அற்புதத்திற்காக இயேசுவை தேடி வர்ற கூட்டம் ஆண்டவருக்கு பிடித்தமான கூட்டம் அல்ல. இயேசு அற்புதத்திற்காக இயேசுவை தேடி வருகிற கூட்டம். இன்னைக்கு அற்புதத்திற்காக இயேசுவை தேடி வர்றாங்க. இயேசு அற்புதம் செய்யறாரு, ஆனால் அவரை அவர்கள் என்ன செய்யறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. 10 குஷ்டரோகிகள் இயேசு இடத்துல வந்தாங்க. இயேசுவுக்கு தெரியும் ஒரே ஒருத்தன் தான் எப்படி இருப்பான், நன்றியா இருப்பான். ஆனால் இயேசுவுக்கு ஒருத்தன் தான் நன்றியா இருப்பான்னு தெரிந்திருந்தோம், இயேசு 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்ப நமக்கெல்லாம் அந்த வெளிப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த வெளிப்பாடு இருக்குட்டு வைங்க. 10 பேர் ஜெபம் பண்ண வர்றாங்க. இதுல ஒருத்தன் தான் இயேசுக்கு நன்றியா இருப்பான், ஒருத்தன் தான் இயேசுவை பின்பற்றுவான், ஒருத்தன் தான் சபைக்கு ஒழுங்கா வருவான், மீதி 9 பேரும் சுகம் பெற்றுட்டு போயிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஒருத்தனை மட்டும்தான் கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். தோத்திரம். எல்லாருமே அப்படிதான் செய்வோம், அப்படிதானே? ஏன்னா மற்ற 9 பேர் இவன் நன்றி கேட்டவன், நன்றி இல்லாமல் போயிடுவான், அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி நமக்கு என்ன கிடையாது, பிரோஜனம் கிடையாது. அதனால் அவனை மட்டும் சொல்லி அந்த 4வது ஆள் நீ மட்டும் வா அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. 10 பேரில் 9 பேர் நன்றி இல்லாமல் போனாலும் சரி, அவர் 10 பேருக்கும் சுகம் கொடுக்கிறவர். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா?
அவர் இத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள், உலகமே கொள்ளக்கூடாத அற்புதங்கள், சொல்லி முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள், அத்தனை அற்புதங்கள் அவர் செய்த போதும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சம் புருஷர்கள், மனைவி, பிள்ளைகள், ஒரு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். 40 ஆண்டுகள். எவ்ரி டே இஸ் a day of miracle. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களை அதிசயமாய் நடத்தினார். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். தேவன் அவளோடு கூட இருந்து நடத்தினார். தண்ணி வேணுமா தண்ணி கொடுத்தார், அப்ப வேணுமா அப்பம் கொடுத்தார், மன்னா வேணுமா மன்னா கொடுத்தார், காடை வேணும், இறைச்சி வேணும், சாப்பிடு ஆண்டு கொடுத்தார். நம்ம கூட விருந்து மருந்து எத்தனை நாள் தான்? 3 நாள் தான். தோத்துறோம். ஏன்னா 3 தான் நம்ம ஊர்ல இருக்குது. 3 தான் நம்ம ஊர்ல இருக்குது. ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் சிக்கனு, 3ஆவது நாள் ஃபிஷ்ஷு. தோத்துறோம். அடுத்த நாள் இருந்தோம்னா என்னது வந்துடும்? சாம்பார் வரும். அதோடு கூட மானத்தோட வந்துடும். இல்லைன்னா அடுத்த நாள் என்ன வரும்? ரசம் வரும். அப்புறம் அதுக்கடுத்த நாள் இருந்தேன்னா உனக்கெல்லாம் சூடு சொர்ணட்டே ஒன்று கிடையாதா? தோத்துறோம் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால விருந்து மருந்து எத்தனை நாள்? ஆனால் ஆண்டவர் எத்தனை நாள் சாப்பாடு கொடுத்தாருன்னா 30 நாள் கொடுத்தாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? 30 நாள் இறைச்சி கொடுத்தார். சோத்திரம். அவங்க வாயால சாப்பிட்டு மூக்கால வெளியில வந்துச்சான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப யாருக்காவது தும்மல் ஒரு தும்மல் போட்டா மூக்குள்ளே என்ன விழுந்திருக்கு? கரித்துண்டு வெளியில விழுந்திருக்கு. அப்ப எல்லாரும் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம்? வயிறு முட்டை சாப்பிடல, தொண்டையில அடைக்கிற வரைக்கும் சாப்பிட்டு இருக்கிறான். தோத்துறோம். ராமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவர் திருப்தியா கொடுத்தாருங்க. திருப்தியா கொடுத்தார். நம்ம கூட கணக்கு போடும்போது அழிக்கப்பட்டார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். விசுவாசியாதவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். விசுவாசிக்கவில்லை. அற்புதத்திற்காக இயேசுவை தேடுகிற கூட்டம் அவரை விசுவாசிப்பதில்லை. யோவான் குறிப்பிடுகிற விசுவாசம் என்ன? விசுவாசம் என்ன? யோவான் சொல்ற விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? நீங்களால என்ன பதில் சொல்வீங்க? உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறோம். அது பேயும் தான் விசுவாசிக்குது. யாக்கோபு சொல்றாரு, தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்யறது வசனத்தை கரெக்டா சொல்லுங்க. அப்படி செய்யறது என்னாச்சு? தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்யறது நல்லதுதான். ஏன்னா பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. நம்ம தேவன் ஒருவன் இயேசு விசுவாசிக்கிறோம். ஆமா விசுவாசிக்கிறேன். அது பேயும் தான் விசுவாசிக்குது, பிசாசு தான் விசுவாசிக்குது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை விட பேய் பிசாசுடைய விசுவாசம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்குது. என்ன ஸ்டாண்டர்ட் தெரியுமா? நமக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு என்ன இருக்குது? பயம் இருக்குது. தோத்துறோம். நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோமே, இயேசு குறித்த பயம் இருக்குதா? பயம் கிடையாதுங்க. இயேசுநாதர் ரொம்ப அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், என்ன செஞ்சாலும் மன்னிக்கிற தெய்வம். 7 தடவை இல்லைங்க, 70 தடவைனாலும் என்ன செய்வாரு? மன்னிப்பாரு என்று பயம் இல்லை. ஆனா இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பு வேற இதெல்லாம் வழிபட்டு கொண்டு இருக்கும்போது சாமி அடிச்சுரும் கொன்னூருன்ட்டு என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. இயேசுநாட்ட வந்த பிறகு என்ன போயிடுச்சு? என்ன பயம் போயிடுச்சு? அவர் என்ன தப்பு பண்ணாலும் என்னது அதல்ல, நமக்குள் எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை என்று சொன்னால், அதான் நான் வாசித்த அந்த வசனத்தில் யோவான் சொல்றாரு, எப்படிப்பட்ட விசுவாசம்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும். விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இயேசு குறித்து சொல்லுங்க, அவங்க உடனே சொல்லுவாங்க, எனக்கு இயேசுநாதர் ரொம்ப என்ன செய்யும்? பிடிக்கும். எங்க வீட்லயும் இயேசு சாமி படம் என்ன செஞ்சிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் இயேசு சாமியை நான் என்ன செய்யறேன்? கும்பிடுறேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது.
ஏன்னா 33 தெய்வங்களை வழிபடுகிற இந்திய தேசத்தில் 33 யாரு? இயேசுநாதர். 33 பாலையா. 33 என் பேரு. 33 இங்க இருக்கிற எல்லாரும் போட்டோவையும் என்ன செஞ்சுக்கிடுவான்? வச்சுட்டு கும்பிடுறதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் யோவான் குறிப்பிடுகிற விசுவாசம் என்னவென்று சொன்னால், இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா, இயேசுவே ரட்சகர், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கும் நித்திய ஜீவனை சொந்தரிப்பதற்கும் வேற வழியே கிடையாது. அவர் ஒருவரே வழி என்று விசுவாசித்து வருவதுதான் யோவான் குறிப்பிட்ட விசுவாசம். ராமேன்னு சொல்லுவோமா? அற்புதத்திற்காக இயேசுவை தேடி வர்ற கூட்டம் இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள வர்றதில்லை. உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? இயேசு இடத்துல போனா பிரச்சனை மாறிடும், இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பாரு, இயேசு நல்ல தெய்வம். அப்படியா? இல்லை. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை தேடுவது இந்த பூமியிலே பரிதபிக்கப்பட்ட கூட்டம். அப்படியானால் எதற்காக இயேசுவை விசுவாசிக்கணும்? எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள தேவை? இயேசுவே நித்திய ஜீவனுக்கு அவர்தான் ஆதாரம். அவர் இல்லாமல் நித்திய ஜீவன் கிடையாது. There is no other way to inherit eternal life. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு வேற வழி கிடையாது. Jesus is the only way. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்றதெல்லாம் ஒதுக்கப்படணும். இரண்டாவது எப்படிப்பட்ட விசுவாசம்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் என்னது நம்பிக்கை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அற்புதம் செய்ய வல்லவர், அதிசயம் செய்ய வல்லவர், முடியாதவைகளை முடித்து காட்ட வல்லவர். அவர் ஒருவேளை செய்யாவிட்டாலும் சரி, நீ நிறுத்தின சிலை என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன். அப்படிப்பட்ட விசுவாசம். கையோ தல்லேலியா சொல்லுவோமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள சந்ததியை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் தேடிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட விசுவாசம் தான் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு கூட்டம், 19வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம், இவர்கள் யாரு? பரிசேயர்கள். இயேசுவை பின்பற்றினவர்களை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசுவை தேடி பின்பற்றின கூட்டம் பரிசேயர்கள். பரிசேயர்கள் யாரு? இயேசு எங்க போனாலும் பின்னாடியே போன கூட்டம். சீசர்கள் கூட இருந்தாங்களோ இல்லையோ அங்க யார் இருப்பா? பரிசேயன் இருந்திருப்பான். இந்த பரிசேயர்கள் யாரு? அன்றைக்கு இந்த யூத மார்க்கத்தில் மிகவும் வைராக்கியமான கூட்டத்தினர். யூத மார்க்கத்தில் 4 பிரிவினர்கள் இருந்தாங்க. முதல் பிரிவு யாருன்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள், எசனேயர்கள், செலோத்தியர்கள். செலோத்தியர்கள் யாரு அப்படின்னா, செலோத்தினியாகிய யூதா அவன் சீசனா வந்தான். அவர்கள் எல்லாரும் ஒரு ஃபெனட்டிக் குரூப், மார்க்க வைராக்கியம் உடையவர்கள், ரோம அரசாங்கத்தை எதிர்த்தவர்கள், ரோமருக்கு வரி கட்ட மாட்டோம் போராடினவர்கள். அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம். அவங்க ஒரு மத வெறி கொண்ட கூட்டம். பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண். அவெல்லாம் அடி வாங்குற கூட்டம் இல்லை, அடிச்சா திருப்பி அடிக்கிற கூட்டம், பட்டயத்தோடு கூட இருந்த கூட்டம். அவர்கள் செலோத்தியர்கள். எசனேயர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ரொம்ப அதிகமாக இல்லை. அவர்கள் எல்லாரும் துறவற கொள்கையை மேற்கொண்டவர்கள், திருமணம் முடிக்காம வாழ்ந்தவங்க, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் வஸ்திரம் தரித்து கொண்டவர்கள், செருப்பு கூட போடுவதில்லை, எளிமையான ஆகாரம் சாப்பிட்டவர்கள், எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தவர்கள். சோத்திரம். அவர்கள் தனியாக தங்களை மடங்கள் மாதிரி அமைப்புகளில் இருந்து கொண்டு அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை வாசிப்பதிலும் அவைகளை எழுதி நகல்கள் எடுப்பதிலும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். மூன்றாவது ஒரு இயேசு கிறிஸ்து நாட்களில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தான் அதிகமா இருந்தாங்க. அதுல பரிசேயர்கள் தான் அதிகம். சதுசேயர்கள் யாரு என்று சொன்னால், சதுசேயர்கள் எல்லாரும் ரேஷனலிஸ்ட், பகுத்தறிவு சிந்தனையாளர்கள். அவர்கள் யூத மார்க்கத்தை, அன்றைக்கு இந்த யூத மார்க்கத்தின்
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் 5 புஸ்தகம் மட்டும்தான் தேவ வார்த்தையாய் ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? அத மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை மட்டும்தான் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அற்புத அடையாளங்கள் நம்பல, பேய் பிசாசை நம்பல, மரித்தோர் உயிர்த்தெழுத நம்பல, நியாய தீர்ப்பை நம்பல, தூதர்கள் பிசாசுகள் இதெல்லாம் அவங்க நம்பல, அசுத்தாவிகள் இதெல்லாம் நம்பல. அவங்க ஒரு வித்தியாசமான கூட்டம். பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள், பகுத்தறிவாளர்கள், பணம் படைத்தவர்கள், அரசியலில் ஈடுபடுகிறவர்கள். அன்றைக்கு இந்த ரோம் அரசாங்கத்தில் பதவியில இருந்தவங்க யாரு? சதுசேயர்கள். உயிர்த்தெழுதல நம்பல, நியாய தீர்ப்பை நம்பல. அவர்கள் முழு வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு இருந்த வேதம் பழைய ஏற்பாடு தான், அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இந்த பரிசேயர்களுக்காக பாருங்க, இந்த பரிசேயர்கள் தான் அவர்கள் முழு வேதத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள். முழு வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், யூத மார்க்கத்தில் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள். இன்னைக்கு சொல்ல நம்மள பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு ஒப்பிடலாம். யார? பரிசேயர்கள். ஃபுல் காஸ்பெல், முழு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பூரண சுவிசேஷம், ரட்சிப்பு, முழுக்க ஞானசானம், பிதா குமார பரிசு ஞானசானம், பரிசுத்தாவி அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுதல், நகை போடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி இப்படி எல்லாம் என்னது பல விதமான இது கொள்கைகளை நம்ம பின்பற்றுகிறோம். இவர்கள் வேணா எதற்கு ஒப்பிடலாம்னா இவர்களை பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு ஒப்பிடலாம். ஏன்னா அன்றைக்கு யூத மார்க்கத்தில் ரொம்ப வைராக்கியமா இருந்த கூட்டம். இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் நிறைய கூட்டம் இருக்குது. புராட்டஸ்டன்ட் இருக்காங்க, கத்தோலிக்கர்கள் இருக்கிறாங்க, பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இருக்காங்க. தோத்திரம். இவங்க பெந்தேகோஸ்தேக்காரர்கள்ட்ட சொல்லலாம். யாரு? பரிசேயர்கள். ஏன்னா இவங்க முழு வேதத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். சோத்திரம். இவர்கள் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுவார்கள். இவர்கள் தசம பாகம், கொத்தமல்லி சீரகத்தில் கூட தசமம் கொடுப்பாங்க. யாரு? பரிசேயர்கள். நம்ம எல்லாம் தசமம் கொடுக்கிறோம்ல. உங்களை எத்தனை பேர் கொத்தமல்லி சீரகத்துல எல்லாம் தசமா கொடுக்கீங்க தெரியல. ஆனா இவங்க கொத்தமல்லி சீரகத்திலாம் என்னது தசமா கொடுப்பாங்க. 2 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண சாதாரண ஜெபம்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? நீண்ட ஜெபம் பண்ணுவார்கள். ஆமீன் சொல்லுமா? நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. எங்க திருநெல்வேலி பக்கம்லாம் ஜெபம் முடிக்கும் போது சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதம் என்னது தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் முடிக்கும் போது அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதம். சிறுக விதைக்கிறவன் சிறுக தான் இருப்பான். அது எப்படி சிறுக வச்சுட்டு பெருக கேட்க முடியும்? சோதனம். அப்போ நம்ம ரொம்ப நீண்ட ஜெபம். இவங்க எல்லாம் முதன்மையான ஆசனத்தை விரும்புகிறவர்கள். இவர்களை குறித்து இவங்க இவ்வளவு வைராக்கியம், ஜெபிக்கிறதுல, கொடுக்கிறதுல, உபவாசிக்கிறதுல, சோதரம், அற்புத அடையாளங்களை நம்பினார்கள், மரித்தோரை உயிர்த்தெழுதலை நம்பினார்கள், நியாய தீர்ப்பை நம்பினார்கள். சோதரம் எல்லாம் உபதேசத்தில் இவர்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் உபதேசத்திற்கும் வாழ்க்கைக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. உபதேசத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. வசனத்தையும் வாழ்க்கையும் நாம் பிரிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வசனத்தையும் வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. What we believe we need to practice. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்கணும். சோத்திரம். அதுதான் இவர்கள். அதனாலதான் இயேசு இவர்களை பார்த்து பரிசேயர்களை பாராட்டவே இல்லைங்க. அவன் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, அவன் தசமா கொடுத்தாலும் சரி, அவன் வைராக்கியம் பாடுறாலும் சரி, பாரம்பரியங்களுக்காக வைராக்கியம், வசனத்திற்காக வைராக்கியம், மோசையின் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம், மோசையின் நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுகிறது இப்படி சொல்லுகிட்டு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு என்னத்தான் பண்ணினாலும் இயேசு இவர்களை பாராட்டவில்லை. ஏன் பாராட்டல அப்படின்னா வாழ்க்கைக்கும் வசனத்திற்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய சபைகளுக்கு வருகிற அநேகருடைய வாழ்க்கைக்கும் வசனத்துக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? ஆண்டவர்களை பார்த்து சொன்னார் பரிசேயர்களை குறித்து. மத்தேயு 23ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் முழுவதும் பரிசேயர்களை பார்த்து ஐயோ ஐயோட்டு சொன்னாரு. ஏன் ஐயோட்டு சொன்னாரு? அவர்கள் சொல்லுவார்கள், என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. நல்லா சொல்லுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஒரு வேடிக்கை ஒரு கதை ஒன்று உண்டு. பண்டாரம் மடம் கட்டின கடை தெரியுமா?
பிச்சைக்காரங்கள்லாம் மொத்தமாக எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. அவங்க எல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு படுக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசுவாங்க. நம்ம எத்தனை காலத்தான் இப்படி என்னது பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்குது, இப்படி எங்கேயோ ரோட்டில் மடத்தில் அங்கங்கே தங்கிக்கிட்டே இருக்கிறது. நம்ம எல்லாரும் பணம் சேர்த்து எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு பெரிய இது மாதிரி மடம் மாதிரி ஒன்று என்ன செய்யணும், கட்டணும். அதுக்கு அப்படி கட்டணும், அதில் கிச்சன் வைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ராத்திரி விடிய விடிய பேசுவாங்க. காலையில் பார்த்தா முழிச்சு பார்த்தா ஒருத்தன் இருக்க மாட்டான். எல்லாம் அவன் பைய தூக்கிட்டு என்ன போயிடுவான், பிச்சை எடுக்க போயிடுவான். ராத்திரி எல்லாம் உட்காந்து மடம் கட்டுற பற்றி பேசுவான். காலையில் ஒருத்தன் இருக்க மாட்டான். திரும்ப எல்லாரும் எங்கே போயிடுவான், பிச்சை எடுக்க போயிடும். சொல்லுவார்கள், என்ன செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். தோத்திரம். பாஸ்டர் வந்து சொல்லும், பாஸ்டர் அது அப்படி செய்யணும், பாஸ்டர் இப்படி செய்யணும், பாஸ்டர் இருப்பாங்க. சபைக்குள்ள அப்படி இருப்பாங்க. ஆனால் ஒன்று செய்ய மாட்டாங்க. அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அவர்கள் சொல்லுகிறதை செய்யுங்கள், அவங்க செய்கிறதை செய்யாதீங்கன்னு சொன்னார். ஏன், அவங்க சொல்றது கடவுளுடைய வார்த்தை, செய்கிறது கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக செய்கிறாங்க. அதனால் அவன் செய்கிறதை செய்யாதீங்க, சொல்றதை என்ன செய்யுங்க. என்ன சொல்றது வசனம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா, சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு வசனத்தை சொன்னாலும் அது என்னதுதான், வசனம்தான். கழுத வசனத்தை சொன்னாலும் அது என்னதான், வசனம்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா. வசனம் அது மாறாது, அது தன்னுடைய கிரியை செய்யும். சோத்திரம். ஆனால் இவருடைய வாழ்க்கை முரண்பாடான வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், அவங்க சொல்லுவார்கள், செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது, அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா மனுஷருக்கான கிரியை செய்கிறவர்கள். ஜபம் பண்ணாலும் முகத்தை எப்படி வச்சுக்கிடுவாங்களா, உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணான்னு வைங்க, முகத்தை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ரொம்ப வாடலாக வச்சுக்கிடுவாங்க. என்ன ஒரு மாதிரி வாடலாக இருக்கீங்க, இல்லை நான் 4 நாளில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருக்கேன். அவ்வளோதான், உனக்கு பலன் கிடையாது. நான் சொல்லலை, யார் சொல்லிடுறா, ஏசுநாதர் சொல்லியிருக்காரு. ஏசுநாதர் சொல்லுக்கு மிஞ்சின சொல்லு உலகத்தில் கிடையாது. சிலர் ஃபாஸ்டிங் டேஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு இது வச்சுக்கிடுவாங்க. 40 நாள் ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக. அவங்க எல்லாம் மனுஷருக்கான கொடுக்குறாங்களா, எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறது எல்லாருக்கும் சொல்லணும். ஆமாம், நீங்கள் முந்தியெல்லாம் சர்ச்சுகள், நீங்கள் திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா இப்போ அப்படி இல்லை. ஆனால் முந்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கி போடுற பொருள் எல்லாம் என்ன எழுதி போட்டிருப்பாங்க, பேர் எழுதி போட்டுருவாங்க. ஓபயம். ஒரு டியூப் லைட்டை வாங்கி போட்டுட்டு ஓபயம்ட்டு சொல்லிட்டு பேரை ஜாதியோடு எழுதி போட்டிருப்பான். தோத்திரம். பேரையும் போட்டு ஜாதியோடு எழுதி போட்டிருப்பான். இவன் எழுதி போட்டதுலேயே பாதி வெளிச்சம் மறைஞ்சு போயிடும். தோத்திரம். இப்படி தான் ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தர் 30 டியூப் லைட் வாங்கி போட்டிருந்தான். அந்த சர்ச் டெடிகேஷனுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். அவர் வந்து பார்த்தார், ஒவ்வொரு டியூப் லைட்டாக பார்த்தார். பார்த்து, நாசமானி போனையா, நாசமானி போனையா, நாசமானி போனையாட்டு அப்படி வாசிட்டே வந்தார். அப்போ பக்கத்தில் உள்ள சொல்லாரு, இல்லையா அவர் யாருன்னா நேசமணி பொன்னையா, நேசமணி பொன்னையா 30 டியூப் லைட் வாங்கி போட்டு நாசமானி போனையாட்டு என்னது, ஆமா சாபம். மனுஷருக்கான கிரியை செய்ற. நீங்க வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாதான். எங்ககிட்ட நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க, பாஸ்டர் சர்ச்சில் நிறைய தேவைகள் சொல்லுவோம், பொருள் தேவை சொல்லுவோம், பண தேவை சொல்லுவோம், ப்ராஜெக்டுக்கு தேவைகள் சொல்லுவோம். சிலர் ரகசியமாக வந்து பாஸ்டர் கையில் என்னது கொடுத்துட்டு, யாருக்கும் தெரிய வேண்டாம் பாஸ்டர் அப்படின்ட்டு என்னது சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. நாங்கள் எல்லாரும் கொடுக்குறதையும் வாங்குறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு பற்றி தெரியும். ராமேன்னு சொல்லுவோம், சம்பந்தமில்லாத ஆள் சம்பந்தமில்லாத தொகையை கொண்டு வந்தால் இது என்ன தொகைட்டு என்னது கேட்போம். உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, இது என்ன பணம்ன்ட்டு என்னது கேட்போம். இவன் எங்கேயாட்டி திருடி கொண்டு வந்தான்னா அடுத்த நேரம் நம்மளையும் சேர்த்து என்னது. ஆமாம், அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மனுஷருக்கான கிரியை செய்கிறவர்கள். நீங்கள் மனுஷருக்கான ஏதாவது செய்கிறீங்களா? மனுஷர் காணும்போது கை தட்டுறது, மனுஷர் பார்க்கும்போது தோத்துறங்க, மனுஷருக்கான காணிக்கை கூட்டு போடுறது. அப்படி போடும்போது என்னது, சிலர் ரொம்ப பொத்தி கசக்கி அப்படியே உருட்டி வந்த நேரத்துலேருந்து வச்சுக்கிட்டே இருப்பான், கையில் வச்சே உருட்டி உருட்டி என்னது நம்ம காணிக்கை போடும்போது என்னது அதை சுருக்கு எடுக்க முடியாது. அப்படியே சிலர் காணிக்கை போடும், சிலர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடும். நீ கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை ஆண்டு சொல்லிட்டார்.
வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. இவர்கள் தாங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது இல்லை, பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்கிறவனையும் பிரவேசிக்க விடுறதில்லை. இயேசுநாதர் எதுக்குங்க பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தாரு? இங்க இருக்கிறவங்களை எங்க கொண்டு போறதுக்கு? பரலோகத்துக்கு. ஆனா இங்க இருக்கிற பரிசேயர்கள் தானும் போறதில்லை, போறவனையும் தானும் செய்யறதில்லை, செய்யறவனையும் செய்ய விடுறதில்லை. சபைக்குள்ள அப்படி ஆட்கள் இருப்பாங்க, பரிசேயர்கள். தானும் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனையும் கொடுக்க விட மாட்டான். தானும் ஊழியம் செய்ய வர மாட்டான், வர்றவனையும் செய்ய விட மாட்டான். தோத்திரம். பாஸ்டர் ஏதாவது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாருன்னா கார்டு கொடுத்துருப்பார். எழுதணுங்கன்னா இவர் வாங்கி பைபிளுக்குள்ளே வச்சுருவார். பாஸ்டர் யாரும் பைபிளுக்குள்ளே வைக்க வேண்டாம் அப்படிங்கும்போது தான் இவர் ஜிப்பு திறந்து என்ன செய்வார்? இல்லை வைப்பார். அதை எழுதி கொடுக்கவும் அப்படிங்கும்போது மூடி ஜிப்பை திரும்ப போடுவார். பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் அது எப்படி இருக்கும்? அப்படி பக்கத்தில் உள்ள எழுத போனால் அவர் அப்படியே பார்ப்பார். அவர் பார்க்குற பார்வையில் அவரும் ஜிப்பை திறந்து உள்ளே என்ன செஞ்சுருவார்? வச்சிருவார். தோத்திரம். இல்லை தானும் செய்ய மாட்டான், செய்கிறவனையும் செய்ய விட மாட்டாங்க. இப்படி இது ஒரு ஆவி அப்படியே போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கோம் சிலரை. 56 வருஷம் ஆச்சு. ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? அசம்பிளி ஆஃப் காட் ஆரம்பித்து 78 வருஷம் ஆச்சு. இந்தியாவில் வந்து 100 வருஷம் மேலே ஆச்சு. தமிழ்நாட்டில் சொல்கிறேன். பரிசேயனுடைய ஆவி அது இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார், இவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டுகிறவர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். தானும் பிரவேசிக்கிறதுல, பிரவேசிக்கிறவனையும் பிரவேசிக்கிறதில்ல. இயேசுவை பின்பற்றின 3வது கூட்டம். வாசிங்க 20வது வசனம் வாசிங்க. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர். சரி, சில கிரேக்கர்கள் வேற. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள். பண்டிகையில் ஆராதிக்கும்படி வருகிற கூட்டம். இயேசுவை பின்பற்றுகிற கூட்டத்தில் இருக்கிற 3வது கூட்டம் என்னன்னா ஆராதிக்க வருகிற கூட்டம். நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? சரி, இனி எப்போ வருவீங்க? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால், வசதிப்பட்டால் என்ன சொல்லுங்க, வருவீங்க. ஆராதனைக்கு வருகிற கூட்டம். ஒரு காலத்தில் பெந்தேகோஸ்தே சபைகள் என்ன தெரியுமா இருந்துச்சு? பைபிள் ஸ்டடினா அவ்வளவு பேர் இருப்பாங்க, காத்திருப்பு கூட்டம்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க, உபவாச ஜபம்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க, இரவு முழு இரவு ஜபம்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க. இப்ப முழு இரவு ஜபம் குறைஞ்சி அரை இரவு ஜபம் ஆயிடுச்சு. தோத்திரம். முழு இரவு ஜபம் இப்ப என்னதான் மாறிடுச்சு? அரை இரவு ஜபமே ஆரம்பிச்சு. அரை இரவு ஜபத்துக்கு போனாலும் ஆடை இல்லாத ஜபமா தான் இருக்குது. என்னைய ஒருத்தர் கூப்பிட்டாரு திருச்சியில். நானும் ரொம்ப உற்சாகமா போனேன். பரவாயில்ல, ஓயாம கூப்பிட்டுட்டே இருந்தார். ஐயா கண்டிப்பா பிரசங்கம் பண்ண வரணும்ட்டு. அப்ப நான் சரிட்டு சொல்லிட்டு போனேன். அங்க போனா ஆளே இல்லை. தோத்திரம். அங்க போனா என்னது? ஆளே இல்லை. ஒரு பாவப்பட்ட ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அரை இரவு ஜபம் நடக்குது. தோத்திரம். முழு ஜபம் என்னதான் மாறி போச்சு? ஆராதனைக்கு வந்து போகிற கூட்டம் இன்னைக்கு பெருகிடுச்சுங்க. ஆராதனைக்கு வந்து போகிற கூட்டம் ஆண்டவருக்கு உபயோகம் இல்லாத கூட்டம். தெரியுமா? ஆராதனைக்கு வந்து போகிற கூட்டம். ஆமா, ஆராதனைக்கு மட்டும் வந்து போகிற கூட்டம். ஒரு காலத்துல பெந்தைகோஸ்தேக்காரங்கள்லாம் சிஎஸ்ஐ காரங்களையும் கத்தோலிக்க கிறிஸ்தவங்களையும் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்கன்ட்டு அவங்களுக்கு பேர் வச்சாங்க. ஆனா இப்ப நம்மளே என்னதான் மாறிட்டோம்? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா மாறிட்டோம். அதனாலதான் சொல்றேன், 56 வருஷம் அசம்பிளி காட்டியும் சேர்த்துக்கிட்டேன். 78 வருஷம் மாறிடுச்சு. நான் பார்த்த அசம்பிளி ஆஃப் காட் மாறிடுச்சு. நான் பார்த்த பெந்தேகோஸ்தே சபைகள் மாறிடுச்சு. நான் பார்த்த ஊழியர்கள் மாறியாச்சு. நான் பார்த்த விசுவாசிகள் மாறியாச்சு. அப்படி அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இயேசுவை பின்பற்றுகிற நாம் ஆராதனைக்கு மட்டும் வந்து போகிற கூட்டமா இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சிலர் ஆராதனைக்கு வருவாங்க. என்ன ஆராதனை தெரியுமா? நம்ம வாசித்த வசனத்துல பண்டிகையில் ஆராதனை செய்வது. கிறிஸ்துமஸுக்கு வெளியிலெல்லாம் சேர் போட்டிருப்பீங்களா ஐயா? கிறிஸ்துமஸுக்கு என்னது? வெளியிலெல்லாம் சேர் போட்டிருப்பாங்க. புது வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் சேர் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவன் வருஷத்துல ஒரு தடவை புது வருஷத்துக்கு தான் என்ன செய்வான்? வருவான். தோத்திரம். புதுசா போன புது வருஷத்துல ஆண்டவர் புதுசா ஏதாவது என்ன செய்வாரு?
தருவாருட்டு வாங்கிட்டு போலான்ட்டு வருவாங்க. பண்டிகைக்கு மட்டும் வந்து போகிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. ஆமா, பண்டிகைக்கு மட்டும். கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, அப்புறம் ஈஸ்டருக்கு வருவாங்க, புது வருஷம் அது என்ன குட் ஃப்ரைடேக்கு என்னது கொஞ்சம் பேர் வருவாங்க. தோத்திரம், கொஞ்சம் பேர் வருவாங்க. ஏசுநாத சிலுவையில் அரைஞ்சு போட்டாங்க அப்படி சொல்லி என்னது வருவாங்க. ஆமாம், இந்த பண்டிகைக்கு வந்து போகிற கூட்டம் ஆண்டு விழா அப்படின்னா வருவாங்க. சோத்திரம், ஆண்டு விழான்னு என்னது வருவாங்க. பண்டிகை ஆண்டு விழா அப்படின்னா ஒரு கூட்டம் வரும். பண்டிகைக்கு வந்து போகிற கூட்டம் இருக்கக்கூடாதுங்க. சோத்திரம், ஆராதனைக்கு மட்டும் வந்து போகிற கூட்டம் ஆண்டவருக்கு ரொம்ப உபயோகமான கூட்டம் கிடையாது. சோத்திரம், நாம் எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம்? சபை ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், சபையில் எல்லாவற்றிலும் நம்ம பங்கு பெறணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள கூட்டமா இருக்கணும். அதுல சில கிரேக்கர்கள் இருந்தார்களாம். சில கிரேக்கர்கள், அந்த சில கிரேக்கர்கள் யாரு அப்படின்னா, அவர்கள் கலிலேயா நாட்டு பெசாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்துல வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா, இயேசுவை பார்க்கணுன்ட்டு வந்தாங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது எதற்கு வரணும்னு தெரியுமா? இயேசுவை பார்க்கணுன்ட்டு வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். How can you see Jesus? இயேசுவை நீங்க எப்படி பார்க்க முடியும்? இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? சங்கீதக்காரன் சொல்றார், தாவீது, சங்கீதம் 63:1-2, தேவனே நீர் என்னுடைய தேவன், வறண்டதும் இடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கணுமா? ஆண்டவரை பார்க்கறதுனா என்ன? சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை பார்த்தேன், ஒரு கையை பார்த்தேன், ஒரு கையை என்னது பார்த்தேன், யாரோ ஒருத்தர் அப்படி என்னது போகிற மாதிரி பார்த்தேன், ஒரு வெள்ளை வஸ்திரம் தரித்து போனோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லும். சிலருக்கு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு லேசாக கண்ணை திறப்பான். பார்த்துருக்கீங்களா? கண்ணை இறுக்கி மூடிட்டு லேசாக கண்ணை, ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறேன், ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறேன், ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறேன். நீங்களும் கண்ணை இறுக்கி மூடிட்டு லேசாக தரங்க, வெளிச்சம் தெரியுதா? வெளிச்சம் தெரியுதா? அவர் உண்மையை தான் சொல்றாரு. என்ன சொல்லலை? பொய் சொல்லலை. நல்ல ஊழியக்காரர். தோத்திரம். நம்ம ஊரில் அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணுன்னா சாமிக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணணும். அந்த காலத்தில் பெரிய தப்புலாம் நடக்காது. 3ஆவது தெருவில் இருக்கிற கோழி இங்கே வந்துடுச்சுன்னா சத்தம் கேட்காம அறுத்து கறி வச்சு சாப்பிட்ருவான். அதுதான் பெரிய தப்பு. ஆமாம், ஆனால் கண்டுபிடிச்சிடும், இன்னார் வீட்டில் தான் கறி வாடை என்னது அடித்தது. இப்படி தான் ஒரு ஆடு பக்கத்து ஊர்லேருந்து தப்பி வந்துச்சு, ஒரு குடும்பத்தில் அடித்து கறி வச்சு சாப்பிட்டான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு துண்டு கறி எடுத்து இப்படி தலையை சுற்றி தூர வீசிட்டு இதெல்லாம் சாப்பிட்டான். கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னார் வீட்டில் தான் என்னது அன்னைக்கு சாப்பிட்டாங்க. ஊர் எல்லாம் கூப்பிட்டு கோயில் முன்னாடி வச்சு சாமிக்கு முன்னாடி நின்று சத்தியம் வாங்க. அவன் சத்தியம் பண்ணான். வெத்தலையில் சூடை வச்சு கொண்டு வந்து கொடுத்த உடனே, சத்தியமா இவன் ஆட்டில் ஒரு துண்டு கறி நான் சாப்பிடலை. சாமி சத்தியமா இவன் ஆட்டில் ஒரு துண்டு கறி நான் சாப்பிடலை அப்படின்ட்டு சத்தியம் பண்ண. சாமி அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்குது. இவன் உண்மைதான் சொல்றான். என்ன செய்யல? பொய் சொல்ல. நம்ம ஆட்கள் நிறைய நேரம் ஆண்டவரையே ஏமாத்திடுறாங்க. தோத்திரம். ஆண்டவரே என்னது? கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாருட்டு சொல்லு, இல்லைன்னா நான் அல்ல, கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது. யார் சொல்றா? பவுல் சொல்றாரு.
பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், கர்த்தர் அல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நான் அல்ல கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மகிட்ட சில நேரம் ஆட்கள் கேட்பாங்க, இல்ல கர்த்தர்லாம் ஒன்னும் சொல்ல, நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். நான் சொல்றதையும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஊழியக்காரன் வாய் திறந்து சொல்லிட்டான் அதை செய்யணும்ட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு? என் ஊழியக்காரனை வெட்கப்படுத்த கூடாது அவர் செய்யறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்கணும் என்ன செய்யணும்? இயேசுவை சும்மா பார்க்க முடியாதுங்க, அதுக்கு தாகம் வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு வாஞ்ச வேணும். ஒரு ஆமீன் சொல்லுமா? அதுக்கு பிரயாசம் வேணும், அதற்கு முயற்சி வேணும், அதற்கு அர்ப்பணம் வேணும். சகை இயேசுவை பார்க்கணும்னு விரும்பினான். அவன் யாரு? பெரிய ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன், சீஃப் டாக்ஸ் கலெக்டர் அவன். ஆனா இயேசுவை பார்க்கணும். கூட்டத்தில் போன பார்க்க முடியாது, குள்ளனா இருந்தது நான். அதனால அவன் காட்டத்தி மரத்து மேலே ஏறினான். காட்டத்தி மரம்னா நீங்க சின்ன மரம் நினைச்சிடக்கூடாது, நவாப்பழ மரம் மாதிரி என்னது அது இருக்குது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான் பாரு. ஏறி மரத்தில் ஒரு ஆஃபீஸர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கான். யாராவது பார்த்துருவாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு, இவர் ஆஃபீஸர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. நான் நினைக்கிறேன் பல தடவை வலிக்கு கீழே வந்திருப்பான். ஆனாலும் இயேசுவை பார்க்கணும். பிரிஸ்டீஜ் எல்லாம் விட்டுட்டு வந்தான். நான் யாரு, நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் ஆஃபீஸரு, நான் உயர்ந்தவன், அதெல்லாம் தெரியும். இயேசுவை பார்க்கணும்னா உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய குலம் கோத்திரம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு தான் வரணும். ராமேன்னு சொல்லுவோமா? ஆமா, தாழ்மையோடு கூட வந்தாதான் அவரை பார்க்க முடியும். எல்லா மேட்டிமை பெருமையோடு கூட வந்து அவரை பார்க்க முடியாது. தாழ்மையோடு வரணும், அடுத்து தாகத்தோடு கூட வரணும். ராமேன்னு சொல்லுவோமா? இயேசு கரெக்டா அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்த உடனே அண்ணாந்து பார்த்தாரு. சகைவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டில் என்ன செய்ய போறேன்? தங்க பாரு. இயேசுவை பார்க்கணுன்ட்டு நம்ம முயற்சி எடுத்தோன்னா அவர் சொல்றாரு, என்னைய பார்க்கணுன்ட்டு நீ எவ்வளோ பிரயாசப்பட்ட, இன்னைக்கு உன் வீட்டில் தான் வந்து நான் தங்க போறேன், ராத்திரி முழுவதும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, உம்மை பார்க்கணும். தாவீது யாரு? சாதாரண மனுஷனா? 12 கோத்திரத்துக்கு ராஜா. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ராஜா அதிகாலமே தேடுகிறாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, தேவனே என் தேவன் அதிகாலமே. இன்னைக்கு எல்லாம் காலையில ஜெபிக்கிற பழக்கம் போயிடுச்சு. இப்ப கிறிஸ்தவ வீடுகள் எல்லாம் என்னது? நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பெந்தேகோஸ்தேக்காரங்க வீடை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க வீட்டு வாசல்ல குப்பை உலகத்தில் உள்ள எல்லா அசுத்தமும் வாசல்ல சுத்தி கிடந்துச்சுன்னா அது பெந்தேகோஸ்தேக்காரங்க வீடு. தோத்திரம். ஏன் தெரியுமா? இவங்க வாசல் பெருக்கக்கூடாதான், தூக்கக்கூடாதான், தண்ணி தெளிக்க கூடாதான். அதெல்லாம் என்னது? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது புற ஜாதிகளுடைய பழக்கம். ஆனால் புற ஜாதிகள் மாதிரி நல்ல சாப்பிட மட்டும் செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்ல நீங்க தான் என்ன செய்யணும்? தூக்கணும். அவங்களாம் பாரு, ரட்சிக்கப்படாத ஆட்கள் காலையில் 4:30 மணிக்கு எழும்பி, சோத்திரம், நாங்கள் அதிகாலை ஜெபத்துக்கு போவோம். 4:30 மணிக்கு எழும்பி எல்லாம் தூத்து பெருக்கி போட்டு எல்லாம் தொளிச்சிட்டு சர்ச்சு முடிஞ்சு 6 மணிக்கு முடிஞ்சு வந்தா வாசல் எல்லாம் என்ன போட்டு இருக்குது? கோலம் போட்டு சுத்தமா இருக்குது. அடுத்து தாண்டி போனா எங்க விசுவாசி வீடு வெறும் குப்பை கோலமா கிடக்கும். ஏஜி விசுவாசி வீடு. தோத்திரம். உங்களுக்கு புரியுதா? இயேசுவை பார்ப்பதற்கு நல்ல சௌகரியமா காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறது? ஒரு 7:30 மணி 8 மணிக்கு எழும்பி உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் அந்த 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 கட்டிலேயே உட்காந்துக்கிட்டு மூஞ்சியும் கழுவாம, தோத்திரம், அந்த 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 அசிங்கமான மூஞ்சியோட இயேசுவை பார்த்துக்கிட்டு அந்த ஊத்த வாயோட அதிகாலமே தேடுகிறேன். நான் மட்டும் இயேசுவா இருந்தேன்னா வாயிலே ஒரு அடி போட்டுருவேன். காலையில் 8 மணிக்கு எழும்பிக்கிட்டு மூஞ்சியும் கழுவாம பல்லையும் விளக்காம அந்த மீசை போட்ட மூஞ்சியோட, தோத்திரம், காலையில் 8 மணிக்கு எழுப்பிட்டு வாயில் வேற பொய். என்ன பொய்?
அதிகாலை, அதுல வேற ராகம் வேற. தோத்திரம். இப்போ இயேசுநாதருக்கு நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இயேசுவை இப்படியெல்லாம் தேட பார்க்க முடியுமா? அவர் சொல்றாரு, அதிகாலமே தேடுகிறேன், தாகத்தோடு கூட தேடுகிறேன், வாஞ்சியோடு கூட தேடுகிறேன். இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். கையோ தள்ளியா சொல்லுமா? இயேசுவை காண்பது என்ன? இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த நீங்கள் இயேசுவை கண்டு கொண்டீர்களா? தேவனுடைய வல்லமையை உணர்ந்தீர்களா? ஆராதனை வேளை தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீர்களா? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிச்சீங்களா? அப்படியே மகிமையினால் நிரப்பப்பட்டீங்களா? ஒவ்வொரு விசுவாசியும் ஆராதனைக்கு வரும்போது நல்ல ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு கூட வரணும். ராமேன்னு சொல்லுவோமா? அனலா வரணும். விசுவாசியெல்லாம் எப்படி வரணும்? கொதிக்கிற எண்ணெயா வரணும். அப்பதான் இங்க இருந்து எதையாவது தூக்கி போட்டா என்ன வரும்? கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டா என்ன வரும்? சத்தம் வரும். சரியா? சிலது அனலும் இல்லாம ஆவியும் இல்லாம அனல் இல்லாம அப்படியே என்னது குளிர்ந்த நிலைமையில வரும். இங்கிருந்து நம்ம எதையாவது தூக்கி போட்டா, சூடு இல்லாத எண்ணெய்க்குள்ள எதையாவது தூக்கி போட்டா சத்தம் வருமா? சத்தம் வரும். நீங்க வேணா போய் போட்டு பாருங்க. என்ன சத்தம் வரும்னா, டுமுக்கிட்டு ஒரு சத்தம் வரும். அதோட சரி. ஆராதனைக்கு வர்ற எல்லாம் அப்படிதான் இருக்கு. கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். பவுலையா நல்ல சத்தம் போட வேண்டியதுதான். கர்த்தரை ஆராதிப்போம். தோத்திரம் தோத்திரம். அடுத்தது டுமுக்கிட்டு ஒரு சத்தம் வந்துச்சுல, அந்த மாதிரி என்னது தோத்திரம் தோத்திரம். அதோட முடிஞ்சிச்சு. ஆனா கொதிக்கிற எண்ணெய வந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்ன, சோத்திரம் 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 என்னது, அப்படி 4 தட்டு தட்டி நிறுத்துற வரைக்கும் என்னது குறையாது. படபட 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 என்னது அப்படியே பொறிஞ்சிட்டு இருக்கும். இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபையெல்லாம் எப்படி மாறி போச்சு? சூடு இல்லாத சபையை மாறி போச்சு. அனல் இல்ல, அனல் இல்ல. கர்த்தரை நாம் எப்படி தேடுகிறோம்? அவரை நம்ம பார்க்கல, அவருடைய பிரசன்னத்தை உணரல. பலவீனத்தோடு கூட பலவீனத்தோடே போகிறோம், குறைகளோடு கூட குறைகளோடு கூட போகிறோம், சஞ்சலத்தோடு சஞ்சலத்தோடு கூட போகிறோம், பாரத்தோடு பாரத்தையோடு போகிறோம். இல்ல, ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் பலவீனத்தோடு கூட வரலாம். இங்கே கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணரும் போது எல்லா பலவீனமும் மாறி இங்க இருந்து போகும்போது புதிய பலத்தோடு கூட போகணும். ஹல்லேலூயா. Today God is expecting such a people in our churches. நம்முடைய சபைகள்ல கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுமா? கூட்டத்தோடு கூட்டமா ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறது அல்ல. இன்னைக்கு சர்ச்சுக்கு you should come with an expectation. Today I need to see the Lord. இன்னைக்கு இயேசுவை நான் பார்க்கணும். ஆயத்தத்தோடு கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? கர்த்தர் என்னை காலையிலே 4 மணிக்கு எழுப்பி விட்டார் பாஸ்டர். அன்று ஒரு பாட்டை என் வாயில கொடுத்தார். அந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடி அந்த பிரசன்னத்தில் உணர்ந்து நான் சபைக்கு வந்தேன். இன்னைக்கு சர்ச்சில் முதல் பாட்டே அந்த பாட்டு தான். என்ன செஞ்சீங்க? பாடுனீங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினாரு. நீ கர்த்தர் என்ன பலப்படுத்தினாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமையை நான் உணர்ந்தேன். எத்தனை பேர் அப்படி போய் சொல்லியிருக்கிறாங்க? அப்படி நீங்க வரணும். கையோ தள்ளிலையா சொல்லுமா? இயேசுவை பார்க்கணும். உங்க ஜீவ காலத்தில் இயேசுவை பாராமல், அவருடைய பிரசன்னத்தை உணராமல், அவருடைய தொடுதலை அனுபவிக்காமல் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடக் கூடாது. Every day you need to have an intimate relationship with God and you should feel the presence of God in your life. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னத்தை நீங்க உணரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கடைசியா ஒரு கூட்டத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சோத்திரம். 22வது வசனம் வாசிங்க. பிலிப்பு வந்து அதை அந்திரியாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரியாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? அந்திரியா பிலிப்பு இந்த 2 பேரும் இவங்க யாருன்னா இயேசுவண்டை ஜனங்களை அழைத்து வருகிற கூட்டம். இயேசுவண்டை ஜனங்களை அழைத்து வருகிற கூட்டம். இவங்க இயேசுவண்டை ஜனங்களை அழைத்து வருகிற கூட்டம்.
இயேசுவுக்கு 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க, 12 சீடர்கள். அதுல அந்திரியாவும் பிலிப்புவும் இவங்க ஒரே ஊர்க்காரங்க, பெத்சாயிதா ஊர்க்காரங்க. இந்த 2 பேரும் இயேசுவண்டை ஜனங்களை அழைத்து வர்றவங்க. நீங்க எத்தனை வருஷம் சபைக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேரை இயேசுவண்டை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலையா சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, 2000 பேருக்கு சுவிசேஷம் சொன்ன, 1000 பேர் என்ன செஞ்சிருக்கிறேன்? இயேசுவண்டை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். தோத்துறோம். நீங்கள் இயேசுவண்டை எத்தனை பேரை அழைத்து கொண்டு வந்தீங்க? 1ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அந்திரியா உடனே யாருக்கு பின்னாடி வந்துட்டான்? இயேசுக்கு பின்னாடி வந்துட்டான். அந்திரியா வந்து யோவான் ஸ்நானகனுடைய சீசன். அவன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானகன் இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்துக்க தேவாட்டுக்குள். உடனே அந்திரியா என்ன செய்தான்னா, யோவான் ஸ்நானகனை விட்டுட்டு யாருக்கு பின்னாடி வந்துட்டான்? இயேசு பின்னாடி. இயேசு பின்னாடி வந்த அந்திரியா என்ன தெரியுமா செஞ்சான்? முதல் வேலை, நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, அந்திரியா செய்த முதல் வேலை என்ன? எடுத்தவங்க வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். பாத்தீங்களா? அந்திரியா இயேசுவை கண்டுட்டு வீட்டுக்கு போன உடனே முதல்ல செய்த காரியம், தன் சகோதரன் பேதுரு அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்லி சொன்னது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்லுன்னா, பின்பு அவனை இயேசு கிட்ட கூட்டிட்டு வந்துட்டான். கையோ தள்ளியா சொல்லுங்க. உங்க கூட பிறந்த அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பிக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா இயேசுவை பத்தி? உங்க கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்காக்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லிட்டீங்களா? சொன்னா மட்டும் போதாது. அந்திரியா போன உடனே சொன்னா, இயேசுவை கண்டேன் என்று சொன்னா. சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் அவனை இயேசு வந்து கூட்டி கொண்டு வந்துட்டான். கையோ தள்ளியா சொல்லுமா. ரெண்டாவது, அதே ஊர்ல ஆண்டவர் வந்து பிலிப்புவை பார்த்து, பிலிப்பை கூப்பிட்டார். பிலிப்பு வந்துட்டான். வந்துட்டு அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அதே 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த ஊர்லேயே ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் இருந்தான். அவன் பேரு நாத்தான்வேல். நாத்தான்வேல் இடத்துல போயிட்டு இயேசுவை கண்டோம் அப்படின்ட்டு சொன்னான். இயேசுவை கண்டான். அவர் வேறு யாரும் இல்லை, நாசரேத்திலிருந்து வந்தவர். உடனே அவன் பதில் கேள்வி கேட்டான். என்ன பதில் கேள்வி கேட்டான்? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வருமோ? அவன் தியாலஜியன், அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. அவன் இயேசுவை குறித்த அறிவு, எதிர்பார்ப்பு அதெல்லாம் அவனுக்குள்ள இருந்துச்சு. வேதம் கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. பாவம் பிலிப்பு, அவன் கேட்ட கேள்விக்கு என்ன தெரியல? பதில் தெரியல. நீங்க இயேசு குறித்து சொல்றதுக்கு தியாலஜி படிச்சுக்கணும் என்ன இல்லை, அவசியமே கிடையாது. கையோ தலையிலையா சொல்லணுமா? ஆனா சபை நடத்துறதுக்கு தியாலஜி படிக்கணும். இயேசு குறித்து சொல்றதுக்கு என்ன இல்லை, ஆனா சபை நடத்துறதுக்கு என்னது? தியாலஜி படிக்கணும். சார், இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு தேவையில்லை. அவன் பெரிய அறிவாளி. அவன் கேட்டான், நாசரேத்திலிருந்து எப்படி நன்மை வரும்? அவன் அனலிட்டிக்கல் ஸ்டடி பண்றான். அங்கிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. பிலிப்புக்கு பதில் சொல்ல தெரியல. பிலிப்பு என்ன தெரியுமா சொன்னா? வந்து பார். அவ்வளவுதான், வந்து பாரு. நீங்க ரொம்ப அறிவுபூர்வமா சில கேள்வி கேட்பாங்க. நீங்க இப்ப இயேசு குறித்து சொன்னா, நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு தடவை சர்ச் வந்து பாருங்க. அங்க வரும்போதே இயேசு அவனை பார்த்து சொன்ன, கபடற்ற உத்தமே, நீர் என்னை எப்படி அறிவீர்? பிலிப்பு உன்னை அத்தி மரத்தின் கீழ் கண்டு அழைக்கிறதுக்கு முன்பதாகவே என்னுடைய கண்கள் உன்னை கண்டது அப்படின்னு சொன்ன. கையோ தலையிலையா சொல்லுமா. ஆண்டருடைய கண்கள் இந்த திருச்சி மாவட்டத்தில் அநேகரை கண்டு வச்சிருக்குது. நம்ம தான் போய் சொல்லி அவங்களை அழைச்சு வரணும். ராமேன்னு சொல்லுமா. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டருடைய கண்கள் சிலரை கண்டு வச்சிருக்குது. நீங்க அவங்களை கண்டு அழைத்து கொண்டு வரணும். ராமேன்னு சொல்லுமா. சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசுவை அழைத்து வரணும். சொல்லணும் தாங்க. இயேசு குறித்து சொல்லணும்.
ஆனால் அதுக்கு பாஸ்டரையை எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ஒரு செமினார் வச்சு சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி அப்படின்னு என்னது ஒரு செமினார் வைக்கணும். தேவையே இல்லை. எல்லாம் செமினார் வச்சா நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கால் சூப்பு போடுவது எப்படி செமினார் வச்சா நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க. தோத்திரம். செமினார்லாம் தேவையில்லை. சுவிசேஷம் அறிவிப்பது என்றால் அறிந்த இயேசுவை அறிமுகப்படுத்துவது. கையை தள்ளிலையா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க அறிந்த இயேசுவை என்ன செய்யணும்? அறிமுகப்படுத்துங்க. திருச்சிக்கு ஒருத்தர் வர்றாரு. நீங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க. அங்கே ஒரு புதுசாக ஒருத்தர் இறங்குறார். இறங்கி உங்கள்கிட்ட கேட்குறார், இங்கே ஒரு நல்ல ஹோட்டல் சாப்பிடணும், மத்தியான நேரம் ஒரு நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுங்க அப்படி சொன்னால் எந்த இதை சொல்லுவீங்க? சொல்லுங்க. சங்கீதாஸ். சங்கீதாஸ் உங்களுக்கு சொந்தக்காரரா? இல்லை, அவருக்கு சொந்தக்காரர் கிடையாது. ஆனால் அவர் என்னது சங்கீதாஸை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ இவர் அங்கே போய் சாப்பிட்டுட்டு போகிறாருட்டு வைங்களேன். இவர் பின்னாடியே போயிட்டு இவரை நான் தான் உங்கள் ஹோட்டலுக்கு என்னது அறிமுகப்படுத்தினேன், எனக்கு ஒரு வடை மட்டும் கொடுங்கட்டு கேட்டால் கொடுப்பார் அவர்? கொடுக்க மாட்டார். சங்கீதாஸ் யாரோ ஒருத்தர், ஆனால் அந்த ஹோட்டல் நம்ம என்ன செய்கிறோம்? அறிமுகப்படுத்துகிறோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க குடியிருக்க வராங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் வந்துட்டாங்க, பிள்ளைய மே மாதம் ஸ்கூலில் சேர்க்கணும். உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஏதாவது நல்ல ஒரு ஸ்கூல் சொல்லுங்க. எந்த ஸ்கூல் சொல்லுவீங்கம்மா? ஹோலி கிராஸ். அங்கே நீங்கள் படிச்சிங்களா? வேலை பார்க்குறீங்க. சரி சரி சரி, அப்போ பரவாயில்ல. இப்போ நம்ம படிக்காத சில ஸ்கூலில் என்ன செய்வோம்? நம்மளும் படிச்சிருக்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் நம்ம என்ன செய்வோம்? அறிமுகப்படுத்துவோம். ஒருத்தர் நெஞ்சு வலிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு, ஒரு வாரமாக சொல்லிகிட்டே இருக்கிறார். உங்கள்கிட்ட சொல்கிறார், என்ன பிரதர் ஒரு வாரம்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க? என் தம்பி இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தால் 2ஆம் நாளே பட்டுட்டு போயிட்டான். டாக்டர் கண்ணப்பங்கிட்ட என்னது போங்க. கண்ணப்பன் யார்? கார்டியாலஜிஸ்ட். டாக்டர் கண்ணப்பனை அறிமுகப்படுத்துகிறோம், ஒரு காலேஜை அறிமுகப்படுத்துகிறோம், ஒரு ஹோட்டலை அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் யாரும் அறிமுகப்படுத்துறது இல்லை. இவங்கெல்லாம் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா? இல்லை. அவங்களுக்கும் நமக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது உறவு இருக்குதா? கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை செய்த தேவன், நமக்கு அவருக்கும் ஒரு இரத்த சம்பந்தம் இருக்குது. அவருடைய இரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டவர்கள், கரையத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். நாம் அவருடைய ஜனம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையில செய்திருக்க இந்த இயேசுவை நம்ம ஏன் மற்றவங்களுக்கு சொல்லுவதில்லை? நம்மக்கிட்ட பிரச்சனையை சொல்கிறாங்க, பிரச்சனைகளை தீர்வாக நம்ம எதை சொல்கிறோம்? டாக்டர்கிட்ட போங்க, அங்கே போங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கட்டு ஆலோசனை கொடுக்குறோம். அது தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி யாரை சொல்லணும்? இயேசுவை சொல்லணும். ராமேன்னு சொல்லுமா? உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனை இருக்குது, உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும். எளிமை நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவை தேடி போன 5 விதமான கூட்டம், 5 விதமான கூட்டம். அற்புதத்திற்காக இயேசுவை தேடின கூட்டம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். அற்புதத்திற்காக இயேசுவை தேடின கூட்டம், அற்புதத்திற்காக இயேசுவை தேடுற கூட்டம். இம்மைக்குரிய நன்மைகளுக்காக இயேசுவை தேடக்கூடாது. நாம் பரிதபிக்கப்பட்ட கூட்டத்தினராக போயிடுவோம். அவர் எனக்கு அற்புதமே செய்யாட்டாலும் பரவாயில்ல, இது இயேசுவை தான் நான் பின்பற்றுவேன்ட்டு சொல்ல அர்ப்பணம் உள்ளவர்கள் தேவை. அர்ப்பணம் உள்ளவங்க தேவை. அர்ப்பணம் உள்ளவங்க தேவை. 2வது கூட்டம் பரிசேயர்கள். அவங்ககிட்ட மார்க்க நம்பிக்கை இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு. ஆனால் மனம் திரும்பலை.
மனம் திரும்பாமலே இருக்கிற ஒரு கூட்டம், தங்களுடைய மனசும் மாமிசம் விரும்புகிறபடியே வாழுகிற மாம்சத்துக்குரிய கூட்டம், சத்தியம் தெரிந்தும் சத்தியத்தின்படி நடவாத கூட்டம் பரிசேயர்களை போல இருக்கக்கூடாது. சோத்திரம். அது பரிதாபமான கூட்டம். மூன்றாவது கூட்டம் ஆராதனைக்கு மட்டும் வந்து போகிற கூட்டம், அழைத்த எஜமானுக்கு உபயோகம் இல்லாத கூட்டம். சபை என்பது வந்து போவது அல்ல. சபை என்பது நீங்கள் ஒரு உறுப்பாக இருந்து செயல்படணும். இந்த சபையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா நீங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் இந்த சபையாகிய இந்த சரீரத்தில் உங்களை உறுப்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் செயல்படும் உறுப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் செயல்படாத உறுப்பாய் இருந்தால் அந்த உறுப்பு சரீரத்தை கெடுக்கும், சரீரத்தை அழிக்கும். நீங்க செயல்படுகிற உறுப்பா இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணுங்கிற கூட்டம், ஆவிக்குரிய காரியங்களில் தாகமும் வாஞ்சையும் உள்ள கூட்டம். நீங்க ஆவிக்குரிய காரியங்களில் தாகமும் வாஞ்சையும் பெருகிட்டே போகணும். தாகமும் வாஞ்சையும் பெருகிட்டே போகணும். நான் இன்னும் அறியணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கொடுக்கணும், இன்னும் தியாகம் பண்ணணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் அர்ப்பணிக்கணும், இன்னும் தியாகம் பண்ணணும். இயேசுவை அறிமுகப்படுத்துகிற கூட்டம், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற கூட்டம், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற கூட்டம், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற கூட்டம். நான் அறிந்து கொண்ட இயேசுவை நான் அறிமுகப்படுத்துவேன். நான் அறிந்து கொண்ட இயேசுவண்டை அழைத்து வருவேன். அறிமுகப்படுத்துவேன், அழைத்து வருவேன். அறிமுகப்படுத்துவேன், அழைத்து வருவேன். நல்ல தீர்மான கரத்தை உயர்த்தி எடுங்க. ஆண்டவரே, நான் அறிந்த இயேசுவை அறிமுகப்படுத்துவேன். இயேசுவண்டை அழைத்து வருவேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Rikatana riba labuna mama namara shabaraba la rianda rabu kabara rikatiara handa rabu raba labuna ma shabaraba la bala raba uraba ga shanda rabu rianda raba la raba. கடமைக்காக கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டு அவரை கருத்தாய் தேட வேண்டும். கடமைக்காக தேடுவதை விட்டுவிட்டு கருத்தாய் தேட வேண்டும். நோக்கமில்லாமல் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டு தேவன் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து அவரை தேட வேண்டும். சபையிலே உபயோகமற்ற உறுப்பாக செயல்படாத உறுப்பு செயல்படும் உறுப்பை அது கெடுக்கும். அதுதான் சரீரத்தில் வியாதி. நம்முடைய சரீரத்தில் வியாதி என்ன தெரியுமா? செயல்பட வேண்டிய உறுப்பு செயல்படாமல் இருக்கிறது. நீங்க சபையில செயல்படாத ஒரு விசுவாசியா இருந்தால் சபையில வியாதி பிடிக்கும். செயல்படாத உறுப்பும் செயல்படுகிற உறுப்பை கெடுக்கும், அதை செயல்படாம ஆக்கும். இப்படியே தொடர்ந்துச்சுன்னா சரீரமாகிய சரீரத்தை அது அழித்து விடும். நீங்க ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கணும். கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு உபயோகமா இருக்க செயல்படும் ஒரு உறுப்பாக இந்த சபையில் செயல்பட என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் எந்த ஊழியம் செய்த சொன்னாலும் அதை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். பரிசேயனை போல மாய்மாலக்காரனா இருக்கக்கூடாது. மாய்மாலக்காரனா இருக்கக்கூடாது. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறியா இருக்கக்கூடாதப்பா. என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஒப்பு கொடுங்க. கையை உயர்த்தி ஒப்பு கொடுப்பதின் அடையாளமா கையை உயர்த்தி காட்டுங்க. சர்வ வல்லவரே, அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அறிந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கவும், கர்த்தருக்கு சித்தமானவர்கள் எல்லாம் தேறினவர்களாய் இருக்கவும், பூரணர்களாய் இவர்கள் வளர உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஜீவ வார்த்தைக்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மெஸ்ஸியா ஒரு நாள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று பிலிப்பிடத்தில் சொன்னார். ஹல்லேலூயா.
நாம் இயேசுவை காண அந்த பண்டிகை நாளிலே வந்திருக்கிறோம். வெறும் பண்டிகை அல்ல, அற்புதங்களே அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் கண்டோம். எஜமானுடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் இந்த வேளையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனைகளுக்காக நாங்கள் இவ்வளவு நாளாக வெறுமையாக ஏதோ கடமைக்கு நாங்கள் வந்து சென்று பண்டிகை கிறிஸ்துவை போல கடந்து சென்றோம். ஆண்டவரே, உண்மையாகவே அதில் ஒருவன் ஆண்டவரே சோத்திரம், நான் இயேசுவை காண வேண்டும் என்று பிலிப்பிடத்தில் கேட்டது போலவே உம்மை காண உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எல்லாரும் நம்ம ஒரு விஷயம் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவ சித்தத்தை, அவருடைய சரீரமான சபையை வெளிப்படுத்தி காட்டுவோம். ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வது ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதான். ஆமென். எஜமானனே, ஆமென். எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், கடலோ நிறமீரையா, நிறமீரையா, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலியாகி சிலுவையிலே நமக்காக நம்மை மீட்டார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம், ஆராதனைக்கு தூரமாயிருந்த நம்மை இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்மேல் அன்பு வைத்து நம்மை நேசித்து அவருடைய கரத்தை நம்மேல் நீட்டினார். ஹல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பான், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாயிருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்தபடினால் பிதாவின் அன்பு நம்மேல் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அவருடைய சரீரமான இருக்கிறவர் இந்த அப்பத்தையும் அவர் ரத்தம் சிந்தி சபையை மீட்டுக் கொண்ட அவர் ரத்தத்தையும் பானம் அனுபடியாக இந்த பண்டிகை நாளிலே தேவன் பஸ்காவை ஆசரித்த தேவன் அவருடைய சரீரமான சபையிலே அவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் பஸ்கா நிமித்தத்தையும் சாக்கிரம திருவிருந்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் ஒரு விஷயம் அப்படியே எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே என் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். ஆண்டவரே, நான் பேர் கிறிஸ்தவனாக, பண்டிகை கிறிஸ்தவனாக, ஒரு அனலும் இல்லாமல் ஆண்டவரே, ஒரு குளிரும் இல்லாத ஆண்டவரே, நானும் ஊழியம் செய்வதில்லை, மற்றவர்களையும் செய்ய விடுவதில்லை, நானும் கொடுப்பதில்லை, கொடுக்கிறவர்களை விடுவதில்லை, உடைய சரீரமான சபையை வளர்ப்பதில்லை, கொண்டிருக்கிற ஆண்டவரே, சுவிசேஷ அறிவிக்கிறதிலே கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஊழியம் செய்யறதிலே கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே, இந்த ஆண்டு விழாவிலே ஆண்டவரே, கொடி ஏற்றி விளம்பரப்படுத்துங்கள் என்று சொன்ன தேவன் சபையை திருச்சி முழுவதும் 50 சபைகளை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, மாவட்டம் முழுவதும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. உமக்காக செய்கிறோம். இந்த வேளையிலும் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
குறைகள் குற்றங்கள் எல்லாம் அறிக்கை செய்ய ஒப்பு கொடுப்போம். எந்தெந்த காரியங்களிலே ஜப குறைவுகள் வேதவசு கொடுக்கிறதிலே சுவிசேஷ அறிவிப்பதிலே தேவ அன்பை காட்டுவதிலே எதிலே நாம் குறைவுள்ளவராக இருக்கோம். எந்த வேளையில் தேவ சமூகத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்துவிட்டு இறக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதாமத்தை கையிலேந்தி இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த செய்தி மூலமாக அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. நான் ஆண்டவரே பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. ஒரு பெயர் கிறிஸ்துவனாத்தான் வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. பெண்டிகாஸ்ட் அணுவெல்லாம் போய்விட்டது ஆண்டவரே, ஆனல் போய்விட்டது ஆண்டவரே. ஆனால் எரிகிற ஆண்டவரே அக்கினியை போல, கொதிக்கிற எண்ணெயை போல நான் இனிமேல் மாறுவேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. தேவராஜ்யத்தை கட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த திருவிருந்தை இன்னும் அநேகர் எடுக்கும்படியாக ரட்சிப்புக்குள் அழைத்து வருவேன். ஹல்லேலூயா. சபை எழுப்புவதற்காக என்னை தியாகம் செய்வேன். ஹல்லேலூயா. தேவராஜ்யத்தை கட்ட ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.